பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் அங்கே செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி இப்படி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தாமதம்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்தேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது வாழ்வில் ஒவ்வொரு தேவை நமக்கு வரும்போது அதை பூர்த்தி செய்து கொள்ள, அதாவது அந்த காரியத்தை நமக்காக செய்யக்கூடிய ஒரு நபரை நாம் தேடுவதும் கூப்பிடுவதும் சகஜமான ஒரு காரியம்தான். ஆனால் நம்மை ரட்சித்த நமது ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கிறார். எவ்வளவு பாக்கியமான ஜனம் நாம். ஏனெனில் சில நேரங்களில் ஆபத்து வேளைகளில் எந்த மனுஷனாலும் உதவிக்கு வர முடியாத சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவது உண்டு. அப்பொழுது அந்த நேரத்தில் உதவி செய்ய இயலாத ஒரு மனுஷனை நாம் கூப்பிடுவதில் என்ன பிரயோஜனம்? ஆகவேதான் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்தேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். இந்த வசனம் அப்படியே நிறைவேறின ஒரு காரியத்தை உடைத்தின் பார்வையிலே நடந்த ஒரு சம்பவத்தை, அதாவது ஸ்ரீலங்காவில், இலங்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கிருந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த வேளையிலே நுவரெலியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்னுடைய ஊழியங்கள் எல்லாம் முடித்து கொண்டு அங்கிருந்து மறுநாள் காலையிலே நான் ஃப்ளைட்டுக்கு போகணும். அதனால எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உமா என்ற ஒரு சகோதரி ஹனமுல்லே என்ற ஒரு இடத்துல அவங்க தங்கியிருந்தார்கள். ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய இடம்னா அதாவது ஒரு 2000க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கிற ஒரு காலனி மாதிரி இருக்கும். நிறைய ஃபிளாட் சிஸ்டமா அந்த மாதிரி இருக்கும். அவங்க 4வது மாடியில் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களோட போய் தான் எனக்கு பழக்கமே தவிர தனியாக அந்த இடத்துக்கு நான் ஒரு நாளும் போனதில்லை. இப்பொழுது நாங்கள் எங்கேருந்து நுவரெலியாவிலிருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். வரும்போது பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகி வந்து சேருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது நான் என்ன செய்திருந்தேன் என்றால், அந்த சகோதரிக்கு ஃபோன் பண்ணி, நாளை காலையில் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து போனேன், எனக்கு ஈஸியாக இருக்கும் சிஸ்டர், அதனால் நைட்டு நான் சீக்கிரம்
சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் என்னை காலையில் நீங்கள் கொண்டு போய் என்னை ஏர்போர்ட்டுக்கு என்னை கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு என்னோடு கூட இருந்த சகோதரனோடு, அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்த சகோதரனோடு நான் இந்த நாளிலே நுவரெலியாவிலேருந்து வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அப்படி வந்து கொண்டிருந்த வேளையில் வந்து லேட்டாக சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட இரவு 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உமா சிஸ்டர் அவங்க காத்துட்டு வந்துட்டு நாங்கள் வரல போல இருக்கு, வேற எங்கேயும் போயிட்டோம் போல இருக்குன்னு அவங்க தூங்கிட்டாங்க போல இருக்கு. அங்கே உள்ள வந்தால் A2 ஏறக்குறைய MN அந்த வரையில் அத்தனை நம்ம ஆல்பபெட்ஸ் வரையில் உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் 4வது மாடி, என்னன்னு தெரியல. இரவு ராத்திரி 12:30 மணிக்கு வந்து நாங்கள் இறங்கினோம். இறங்கின உடனே என் கூட வந்திருந்த தம்பி என்னை பார்த்து கொஞ்சம் கோபமாக கேட்டார், ஏன்பா கொஞ்சமாவது நீங்கள் புத்திசாலித்தனமாக ஏதாவது காரியம் பண்ணியிருக்க கூடாதா, நீங்கள் என்ன இப்படி நடராத்திரி வந்து இறங்குற நிலையில் இப்போ எங்கே போய் தேடுவோம் நம்ம இங்கன்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நாயின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நாய்கள் குறைச்சிட்டு சுற்றி சுற்றி கத்தி கத்தி வருகிறது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சந்தா பூந்து பூந்து வெளியே வந்து கடைசியில் நிறைய ஆட்டோவோட இடத்துல நிற்க வச்சிருந்தது. அந்த ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்துக்குவோம். இன்னைக்கு உட்காந்துட்டு கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் என்ன இடம் தெரியல. விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மெதுவாக இறங்கி ஒரு 3 மணிக்கு வந்து வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு பார்க்குறேன். அவங்க வீட்டில் நிலோஷன் ஒரு தம்பி, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன். அவனுக்கு தான் ஃபோன் போட்டு நான் சொல்லியிருந்தேன், நான் வரேன்ப்பான்னு. ஒரு அவன் மறந்து மாத்திரை போட்டு தூங்கிட்டான் போல இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல. நாங்கள் அப்படியே போய் ஆட்டோ உள்ள போய் உட்காரலான்னு பார்த்தா ஆட்டோ உள்ளெல்லாம் நாய்கள் படுத்து கொண்டு இருக்குது. எல்லா நாய்களும் எங்களை துரத்த ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இந்த விலையில் இத்தனை மாடிகள் இல்லை இந்த இடத்துல எந்த இதில் அவங்க இருக்காங்க என்னன்னு தெரியாமல் நின்று கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு பக்கத்து என்னோட கூட அந்த தம்பிக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. நீங்கள் சொல்லியிருந்தா நானாவது ஏன்னா ஒரு லாட்ஜில் தங்க வச்சுருப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ராத்திரி நேரத்தில் எந்த லாட்ஜில் போய் 12:30 1:30 மணிக்கெல்லாம் நம்ம நடந்து போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ எனக்கு இந்த வாசனம் தான் ஞாபகம் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதாவது இந்த ஆபத்தில் எந்த மனுஷனையும் நான் கூப்பிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு சரியா வீடும் தெரியல, இடமும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த இடத்துல மட்டும் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாய்கள் குறைக்கிறது ஒரு பக்கம், எங்கேயும் போக முடியல, வர முடியல, பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாம அப்போ தான் யோசித்தேன், ஆபத்து காலம் இது, இப்போ ஆபத்து காலம் நமக்கு. இந்த நேரத்தை நம்ம கூப்பிட வேண்டியது ஆண்டவரை தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால் ஆண்டவரே உங்களை நோக்கி இப்போ நான் கூப்பிடுறேன், எனக்கு எப்படியாவது ஒரு விஷயங்க, நாங்கள் இந்த நைட்டை இங்கே எங்கே கழிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா எல்லா பக்கமும் நாய்கள் சுற்றி எங்களை துரத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே முடிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே அந்த கையில் இந்த பையன் மாத்திரம் வர்ற நாய்கள் தான் தரட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட விடியற் காலம் 1:30 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த தம்பி நிலோஷன் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தால் அதே மாடியிலேருந்து மேலிருந்து கீழே வந்து 4வது இறங்குது பாஸ்டர்னு வந்து வெளியே நின்று கத்துறோம். எனக்கு பயமாயிடுச்சு. நான் கிட்ட போய் பார்த்தா அவன் தான். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் என்னவோ தெரியல, நான் தூங்கிட்டு இருந்தேன், தூக்க மாத்திரை போட்டு என்னை படுக்க வச்சுட்டாங்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு என்னை யாரும் தட்டி எழுப்புனது போல இருந்துச்சு, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே, வந்துட்டீங்களா இல்லையான்னு வந்து நான் ஹாலில் வந்து பார்த்தேன், ஹாலில் நீங்கள் இல்லை, ஒருவேளை நீங்கள் எங்கன்னா வந்து என்ன தேடுறீங்களா என்ன மாதிரி ஒரு சந்தேகம்டா. நான் அவனையே பார்க்குறேன், என்ன புரியாமல் ஏதோ பேசுகிறான் அப்படின்னு. அதனால் கீழே வந்து பார்த்தேன், ஏதாவது பார்க்கலாமா, கீழே எங்கன்னா யாராவது நிற்கிறாங்களான்னு வந்து பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு வீடு ஒரு தடவை தான் வந்திருக்கீங்க, 2வது தடவை உங்களுக்கு தெரியாதுன்னு நானே இறங்கி வந்தேன், என்ன ஏசப்பா தான் அனுப்பியிருக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே நான் மனுஷனை கூப்பிட்டு இப்போ கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. அதனால் நான் ஆண்டவரை தான் நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரே நீங்கள் போய் எப்படியாவது சிஸ்டரையாவது எழுப்புங்க, யாரையாவது எழுப்புங்க, இந்த ராத்திரி முழுசும் இங்கே எப்படி நாங்கள் இந்த நடு ரோட்டில் நிற்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். நல்ல விட கரெக்டாக நீ இறங்கி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இரவு 2-2:15 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லாரும் எழுப்பி எல்லாம் இருந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தை அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து விட்டு படுத்து மறுநாள் நான் சென்னைக்கு புறப்பட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரை கூப்பிட முடியும்? ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணதான் அவங்க மறந்துட்டாங்க. நான் ஃபோன் பண்ண தம்பியும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத, மனநிலை சரியில்லாத பிள்ளை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஆண்டவரை இந்த வசனத்தை முன்வைத்து அப்படியே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இப்போ எங்களை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு உங்களால் தான் முடியுமே தவிர வேற யாராலும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் காரியத்தை செய்து முடித்து மறுநாள் காலையிலே சந்தோஷமாக நான் இங்கே சென்னைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். நாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே,
எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும், அது எத்தனை விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்க உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. செய்த கர்த்தாவின் நன்மைக்காக உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில எல்லா வேளையிலும் ஒரு நாள் நாங்கள் மனுஷர்களை நோக்கி கூப்பிட்டு விட்டு நாங்கள் ஏமாந்து போகாதபடி உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுவிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.